Hello my dear students, Tamil Nadu government published NEET practice question paper code பாத்தீங்கன்னா 12NPC B04. இந்த question paper தான் சால்வ் பண்ண போறோம். இதுல இருக்கிற chemistry questions வந்து 16ல இருந்து 30 வரைக்கும் இருக்கு. இதுல 16ல இருந்து 20 வரைக்கும் இருக்கிற questions previous videoல நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இந்த வீடியோல remaining questions சால்வ் பண்ண போறோம். அதுல question number 21. H2PO4 minus is the conjugate base of H2PO4 minus in இணை காரம் அப்படினு கேக்குறாங்க. English medium question வந்து correct. H2PO4 is the conjugate base of அப்படிங்கிறது correct. தமிழ்ல வந்து H2PO4 in PO4 minus in இணை காரம்ல H2PO4 minus என்பது எதனுடைய இணை காரம்? பின்வரும் எதனுடைய இணைக்காரம் அப்படிதான் நம்ம क्वेश्चन எடுத்துக்கணும். பாருங்க H2PO4 நான் இங்க எழுதுறேன் H2PO4 மைனஸ் இது யாரோடைய கான்ஜுகேட் பேஸோ சோ இது கான்ஜுகேட் பேஸ். அப்போ கான்ஜுகேட் பேஸ் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கும்? ஒரு H+ போயிருந்தா வந்திருக்கும். அப்ப யாருக்கிட்ட இருந்தோ H+ போனா இந்த கான்ஜுகேட் பேஸ் வந்திருக்கும். சரியா? அப்ப அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம இது கூட H+ ஆட் பண்ணணும். ஆட் பண்றேன் நான். ரைட்டா? ஆட் பண்ணீங்கன்னா இந்த பிளஸும் மைனஸும் 0 ஆயிடும். H3PO4. So H3PO4 அதான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் D is the correct answer. Question number 22. Which of the following can act as Lowry-Bronsted acid as well as Lowry-Bronsted base? Lowry-Bronsted concept படி ஒரு acid அப்படிங்கிறது புரோட்டான H+ டொனேட் பண்ணும். whereas base அப்படிங்கிறது புரோட்டான அதாவது H+ அக்செப்ட் பண்ணும். அப்போ இந்த ரெண்டு பேர்ல இந்த 4 பேர்ல இந்த 2 பேர் கிட்ட H+ இல்ல. அதனால இவங்க 2 பேரும் ஆன்சரா இருக்கவே முடியாது. இவங்க 2 பேர்ல பாசிபிலிட்டி உண்டு. அப்போ ரெண்டுமா ஆசிடாவும் இருக்கணும் பேஸாவும் இருக்கணும்னா அதால H+ கொடுக்க முடியணும் H+ வாங்க முடியணும். இப்ப HCl எடுப்போம். HCl வந்து HCl H+ கொடுக்கும். கொடுத்துட்டு Cl- மாறிடும். பட் HCl H+ வாங்கிக்க முடியாது. சரியா? சோ வாங்கிக்கிறதுக்கு அங்க மைனஸும் இல்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இல்ல. அதனால HCl ஆல Lowry-Bronsted ஆசிடாவும் பேஸாவும் இருக்க முடியாது. இப்ப HPO4 2- இருக்கு. இப்போ இது ஆசிடா இருக்கணும்னா இது H+ கொடுக்கணும். இப்ப H+ கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. H போயிடுச்சு. அப்ப PO4 இருக்கும். 2- இருக்கு. H+ போகுது. அப்ப இன்னொரு மைனஸ் வரும். அப்ப PO4 3- ஆகும். இது H+ கூட சேருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த பிளஸ் இருக்கு இங்க 2- இருக்கு. 2 மைனஸ் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் ஆயிடும். இந்த H இந்த H ஆட் பண்ணுங்க H2PO4. அப்ப H2PO4 மைனஸ் ஆகும். So HPO4 2- ஆப்ஷன் C ஆல என்ன பண்ண முடியும்? புரோட்டானை கொடுத்துட்டு PO4 3- ஆக முடியும். அதனால இது ஒரு அமிலம் ஆசிட். இங்க புரோட்டானை அக்செப்ட் பண்ணிட்டு H2PO4- மாற முடியும். அதனால இது அக்செப்டர் ஆஃப் புரோட்டான் பேஸ். சோ ஆசிடாவும் ஆட் பண்ண முடியும் பேஸாவும் ஆட் பண்ண முடியும். சோ கரெக்ட் ஆன்சர் HPO4 2-. 23rd question பாருங்க. ரொம்ப ஈஸியான question. The pH of an aqueous solution is 0. The solution is உங்களுக்கு தெரியும் pH value 1ல இருந்து 7 வரைக்கும் இருக்குன்னு பார்த்தோம். 7னா நியூட்ரல். 7க்கு கீழே போறப்ப அதுக்கு அமிலத்தன்மை அசிடிக் நேச்சர் இருக்கும். 7க்கு மேல போறப்ப பேசிக் நேச்சர் இருக்கும். இங்க pH என்ன சொல்றாங்க? 0ன்னு சொல்றாங்க. அப்ப அது கண்டிப்பா ஸ்ட்ராங்லி அசிடிக்கா இருக்கும். அதாவது அதிக அமிலத்தன்மை கொண்டதா இருக்கும்.
24th question பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் இன் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட கொடுத்திருக்காங்க. நம்ம இங்க டக்குன்னு பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல அவங்க கொஸ்டின்ல எங்க பாண்ட் கொடுத்திருக்காங்களோ அதை வச்சு நம்ம கவுண்ட் பண்ணிடுவோம். பட் இந்த மாதிரி கொடுத்தா நீங்க பிரிச்சு எழுதணும். கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற காம்பவுண்ட் இதுதான். நான் எப்படி பிரிச்சு எழுதுறேன் பாருங்க. சி போட்டுட்டேன், 3Hக்கு 3H போட்டுட்டேன், சிங்கிள் பாண்ட் சி, இந்த H மேல போட்டுட்டேன், டபுள் பாண்ட் சி, இந்த H மேல போட்டுட்டேன், சிங்கிள் பாண்ட் சி, ட்ரிபிள் பாண்ட் சி, சிங்கிள் பாண்ட் H. இப்ப பாத்தீங்கன்னா இதுல டபுள் பாண்ட் இருக்கு, இது பை பாண்ட், இதை விட்டுறணும் நீங்க. அதே மாதிரி இது ஒரு பை பாண்ட், இது ஒரு பை பாண்ட், இது ரெண்டுத்தையும் விட்டுறணும். சரியா? அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 10 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு. So option C is the correct answer. அடுத்தது ClF3. In ClF3, the lone pair of electron present in Cl central atom is. ரொம்ப சிம்பிளா ஒர்க் அவுட் பண்ணலாம். ClF3 இல்லையா? இப்ப Cl இருக்கு, இதான் சென்ட்ரல் ஆட்டம், மைய அணு. இதோட இணைதிறன் எலக்ட்ரான்கள் வேலன்ஸ் எலக்ட்ரான் 7. அதெல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு தெரியணும். இப்போ நான் 7 எலக்ட்ரானை போட்டுறேன். 4 5 6 7. இப்போ 3 ஃப்ளூரின் இருக்கு. ஸோ 1 2, இது ஒரு ஃப்ளூரின் ஆட்டம், இது ஒரு ஃப்ளூரின், இது ஒரு ஃப்ளூரின். அப்போ இது Cl கூட இவங்க 3 பேரும் பாண்ட் பண்றாங்க. அப்போ இது 3 பாண்ட் பேர். இப்போ மீதி பாருங்க, இது ஒன்னு இருக்கு, இது ஒன்னு, இது பாண்டிங்ல இன்வால்வ் ஆகல. ஸோ 2 லோன் பேர். ஸோ ClF3ல 2 லோன் பேர் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோல ரிமைனிங் 5 questions டிஸ்கஸ் பண்ணலாம்.